ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல் நவி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி குந்தன் ஸ்டோனும் ரவுண்ட் ஸ்டோனும் எப்படி வந்துட்டு சுகர் பீட் வச்சு அவுட்லைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஹோல் இருக்கும், அதாவது ஸ்டோனோட டாப் அண்ட் பாட்டம் 2 இடத்துலையும் ஹோல்ஸ் இருக்கும். அப்புறம் ஹோல்ஸ் எல்லாமையும் குந்தன் ஸ்டோன்ஸ் வந்துட்டு கிடைக்கிது. இது ரவுண்ட் ஷேப் அண்ட் திலகம் ஷேப், ஸ்கொயர், நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்துட்டு கிடைக்கும். இப்போ நம்ம 2 தான் எடுத்துருக்கோம். இதை எப்படி ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா, க்ளூ யூஸ் பண்ணி ப்ளேஸ் பண்ணணும். நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த க்ளூ தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 25 rupees இருக்கும். இது நார்மலாக நம்ம டெய்லரிங் திங்ஸ் வாங்குகிற கடைகள்லேயே கிடைக்கும். இதை இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதாவது கிளாத்தில் நம்ம கொஞ்சமாக க்ளூ வந்துட்டு அப்ளை பண்ணி அது மேலே ஸ்டோனை எடுத்து ஃபிட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படின்னா நமக்கு கம் வந்துட்டு நல்லா பிடிச்சிக்கிறோம் ஸ்டோனோட. இப்படியும் நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம எப்படி ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டோனில் பின்னாடி வந்துட்டு நல்லா க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்டோனுக்கு பின்னாடி நல்லா க்ளூ அப்ளை பண்ணி அதையும் நம்ம அப்படியே ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா டைட்டாக ஒட்டிக்கிறோம். இப்படி ஸ்பேஸ் பண்ணும்போது சுற்றி எக்ஸஸாக நமக்கு கம் வந்துட்டு இருக்காது, அளவாக தான் இருக்கும். இப்போ அதுக்குள்ளே நம்ம ஒரு பானெக்கில் எப்படி சுகர் பீட் வச்சு ஷேப் கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம ரஃபாக வந்துட்டு நெக்லைன் ட்ரா பண்ணி எடுத்துடலாம். ஒரு 5 minutes காயட்டும். அதுக்கப்புறம் இது நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் ஸ்டோன்ஸில். இப்போ நீடில் வந்துட்டு நான் நம்பர் 14 வந்துட்டு எடுத்துருக்கிறேன். ஆரி நீடில், துலிப் பிராண்டு. சுகர் பீட் இது வந்துட்டு நம்ம சின்ன சைஸில் பேக்கெட்டாகவும் கிடைக்கும், பெரிய சைஸ் பேக்கெட்டாகவும் கிடைக்கும். நம்ம வாங்கியிருக்கிறது இப்போ சின்ன சைஸ் பேக்கெட்டு. இது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நீடில் ஹோல்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். த்ரெட் வந்துட்டு நார்மல் ஷோயிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஜரியில் வேணாலும் ட்ரை பண்ணலாம். நான் ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் பண்ணித்தரது எல்லாமே இந்த மாதிரி நார்மல் ஷோவிங் த்ரெட்டில் தான் பண்ணி தருவேன். நல்லா டைட்டாக நாட் போட்டு எடுத்துருங்க. எண்டில் நாட் போட்டாச்சு. இப்போ த்ரெட்டை கீழேருந்து வெளியில் எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி நீடில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் வந்துட்டு நீடில் வழியாக உள்ளே செட் ஆகிரும். இதுக்காக நம்ம தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. இது வந்து சுகர் பீடு, அதனால நம்ம டபுள் ஸ்பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுவோம், 2 பீடாகவும். ஸோ பெரிய சைஸ் பீட்ஸ் தான் நம்ம வந்து ஒன்றா ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் பீடு வச்சுட்டு எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவை ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். மேலே லிங்க் கொடுக்குறேன், விருப்பம் இருக்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம லாஸ்ட்டாக இப்போ கார்னர் வரைக்கும் நம்ம வந்துட்டு வந்தாச்சு. இப்போ நான் ஒரு பீடு 2 பீட் கொடுத்தா போதும், அதையும் கொடுத்துடலாம். நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் எது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் நம்ம பீட்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் டேர்னிங் பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படின்னா, அந்த லைன் எங்கே போதோ அதுக்கு நேராக நம்ம த்ரெட்டை எடுத்து ஒரு சிங்கிள் ஸ்டிச் போட்டுக்கணும். அந்த சிங்கிள் ஸ்டிச் வந்துட்டு நம்ம க்ராஸ் பண்ணுற லைனுக்கு நேராக இருக்கணும், பீட்ஸுக்கு நேராக இருக்கணும் வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ நம்ம சுகர் பீட்ஸ் வந்துட்டு போட ஸ்டார்ட் பண்ணலாம். லைன் வந்துட்டு நல்லா ஸ்ட்ரைட் லைனாக கிடைக்கும். நம்ம நல்லா நீட்டாக டர்ன் பண்ணியும் எடுத்துடலாம். இப்போ அதே மாதிரி எக்ஸஸாக இருக்கிற லைன்ஸ்லாம் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போட்டாச்சு. அப்போ டர்ன் பண்ண மாதிரியே இந்த இதையும் டர்ன் பண்ணி எடுத்துடலாம். லைனுக்கு நேராக ஒரு எம்டி ஸ்டிச், அதாவது இல்லாமல் நீடிலில் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. பாருங்கள், நெக் ஷேப் வந்துட்டு இந்த மாதிரி கரெக்டான ஷேப்பில் வந்துட்டு கிடைக்கிது. பீட்ஸ் அங்கிட்டு எதுவுமே அசையலை. ஸோ நமக்கு நெக் ஷேப் வந்துட்டு நீட்டாக வந்துருக்கு. இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் நெக் டிசைன் வந்துட்டு பண்ணலாம். இது இப்போ நம்ம திலகம் ஷேப்பில் ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு 2 ஹோல்லையுமே
ஸ்டிச் கொடுத்துருங்க. நம்ம நார்மலாக போடுற எண்டு நாட் யூஸ் பண்ணி ரெண்டையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் பீட்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். சுகர் பீட் டபுள் ஸ்பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபுல்லாக போட்டு முடிச்சிடலாம். இப்போ பீட் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. முடித்ததுக்கப்புறம் நம்ம அந்த திலகம் ஷேப்பில் ஷார்ப்பாக இருக்கிற எட்ஜில் எக்ஸஸாக வந்துட்டு நம்ம ஒரு பீட் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி எண்டு வந்துட்டு நம்ம அந்த பீடு கொடுத்து அதுக்கு உள்ளேயே தான் ஸ்டிச் பண்ணணும். அதாவது வெளியில் ஸ்டிச் பண்ணாமல் அந்த லைன்லேயே உள்ளேயே அந்த குந்தன் ஸ்டோனுக்கும் நம்ம கொடுத்துருக்கிற சுகர் பீட்ஸுக்கும் நடுவால் தான் நம்ம எண்டு நாட் வந்து கொடுக்கணும். சுகர் பீட்ஸ்க்கு வெளியில் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஷேப் வந்துட்டு மாறும். இப்போ நீட்டாக வந்துட்டு நம்ம குந்தன் ஸ்டோனில் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ரவுண்ட் ஸ்டோனில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே இந்த ஸ்டோன்ஸை சுற்றி கவர் பண்ணுறது இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் ஷேப்பெல்லாம் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு சின்ன லோட்டஸ் வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க. ஒரு 5 ஃபெதர்ஸ் ஆர் 2 ஃபெதர்ஸ் இருக்கிற மாதிரி சின்ன லோட்டஸ் ஒன்று வரைஞ்சிட்டு அந்த லோட்டஸோட ஷேப்ஸ்லாம் நீங்கள் இந்த சுகர் பீடை கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான டிசைனுமே வரைகிற மாதிரி ட்ரைனிங் வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்துட்டு ப்ளவுஸ் எல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம குந்தன் ஸ்டோனுக்கு ட்ரை பண்ண அந்த திலகம் ஷேப் குந்தன் ஸ்டோனுக்கு ட்ரை பண்ண மாதிரி தான் எண்டு நாட் வந்துட்டு இந்த ஸ்டோனுக்கும் நம்ம கொடுத்துருக்கிற பீட்ஸுக்கும் இடையில தான் கொடுக்கணும். அப்படின்னா தான் ஷேப் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.